நம்ம இப்போ ஒரு பயங்கரமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இட் இஸ் கால்டு ஸ்வான் வியூ டனல். இந்த டனலை 1894 கட்ட ஆரம்பித்து 1896 தான் முடிச்சிருக்காங்க. ஏன்? அந்த டனல் ஃபுல்லாக கிராஃபைட் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கல் இருந்துச்சு. அதை உடைக்கிறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ டைம் எடுத்திருக்கு. இந்த 2 வருஷத்துலேயே இதை செய்யும் போது கட்டும் போதே நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி இவங்க அந்த ரயில்வேயை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டனல் ரொம்ப சின்னதாக இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அது ஒரு ஸ்டீப்பில் இருந்திருக்கு. ஸோ ட்ரெயின் வந்து மெதுவாக தான் அந்த ஸ்லோப்பில் போக வேண்டியதாக இருக்குது. இதில் டனல் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால வேகமாக போனால் ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இடிச்சிரோன்னு சொல்லிட்டு மெதுவாக போயிருக்காங்க. மெதுவாக இப்படி போகும்போது ட்ரெயின் போகும்போது என்ன வரும்? அந்த கார்பன் மோனாக்சைடு அந்த ட்ரெயின் ஃபுல்லாக ஃபில்லப் ஆகி உள்ளே இருக்கிறவங்க மூச்சு திணற வெளியே வந்திருக்காங்க. சரி, இதில் 1940s நிறைய பேர் இதனாலேயே இறந்துருக்காங்கன்னு கூட சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் பல பிரச்சனைகள் வந்து 1960களில் இந்த டனலை ஷட் டவுன் பண்ணாங்க. 1960s மூடினாலும் கூட இந்த டனலுக்கு இன்னும் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி மனுஷங்கள்ல பேய்ங்கன்னு சொல்றாங்க. என்ன கார்த்திக் சொல்றீங்க? இப்போ வேற சன்செட் ஆக போகுது, இந்த நேரத்துல வேற இங்க கூட்டிட்டு போறீங்க? ஆமா, பயங்கரமான லொகேஷனை பயங்கரமா காட்டுறது தானே அங்கிள் டாக்ஸியோட பழக்கம். என்னாச்சு? அங்க எட்டி பாருங்க. என்ன தெரியுது? பேயா? டனல் தெரியுது. கொஞ்சம் பயங்கர இருட்டா இருக்கே. டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? ஸ்கை டைவின் பறவையாகலாம், ராக் கிளைம்பின் பழகி பார்க்கலாம், பிரிஸ்பெயினில் தலைந்து போகலாம், மெல்பர்ன் பூவாசம் தேடலாம், பர்ஃப்ளூ புதுணர்வு தேடலாம், உணவுகளை வேட்டையாடலாம், துள்ளியோடும் கங்கருக்களே குதிரையில் ஆயம் சுற்றி பார்க்கலாம், உடனே வா கிளம்பலாம், ஹாட் ஏர் பலூன் கரவான் இருக்கம், ஆஸ்திரேலியா வைரசிக்கலாம், நதி கடத்தலாம், அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? வேகம் போகும் நேரம் யாவும் வேகமாகுமே, நாங்கள் தேடும் நாதும் யாவும் டாக்ஸி காட்டுமே. ஸோ இப்போ இந்த டனல் நீங்கள் பார்க்கும்போது நிறைய வேலை நடந்திருக்குன்னு தெரியுது. இதில் என்னென்னா சில பேர் ஹாண்டட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுவும் வந்து ரீசெண்ட்லி வந்து ஒரு கேஸ் நடந்தது. ஒரு குடும்பம் இங்கே நிறைய பேர் வந்து ஜாகிங்லாம் போயிட்டுருக்காங்க. பிகாஸ் டனல் 240 மீட்டர்ஸ் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் போன குடும்பம் வந்து வீடு திரும்பலை. சுத்தமா கண்டுபிடிக்கலையா? ஆமாம், அவங்க பல மாதம் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. போலீஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அண்ட் ஆல் தட். சமீபத்தில் நடந்துச்சா இது? ஆமாம், ரீசெண்ட்லி நடந்தது. ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழித்து இங்கே இருக்கிற மலை பகுதியில் வந்து அந்த குடும்பத்தோடைய உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ இது வந்து கொலையா இல்லை ஒரு அமானுஷ்ய சம்பவமா அப்படின்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இட் ஸ்டில் ரிமெயின்ஸ் அ மிஸ்ட்ரி. சன்செட்டுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களோட அலறல் சத்தம் கேட்குது. இப்போ சன்செட் ஆயிட்டு இருக்கு. ஆமாம், ஆயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தான் நம்ம இருக்கிறது சேஃபா? அது ஒரு நல்ல கேள்வி. இந்த மாதிரி வீரத்திர டெஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம குரூ நமக்கு வைப்பாங்க. அண்ட் we have to go through it.
So, come on, let's walk through. Karthik, did you hear that? Yeah. Did you hear that or not? I think நம்ம கிளம்பலான்னு நினைக்கிறேன். நான் Let's go. doesn't feel good. I don't feel good. கிளம்பும் நாங்கள் இங்கேருந்து கிளம்புனதுக்கு காரணம் எங்கள் பக்கத்துலேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சாஃப்டான அலறல் சத்தம் கேட்டுச்சு. அங்கிள், எனக்கு ஒரு டவுட்டு. நான் ஏதோ சின்ன பையன் ஆசைப்பட்டேன்னு வண்டியை கொடுத்துட்டீங்க ஓட்டுன்னு. என்கிட்ட சிங்கப்பூர் லைசன்ஸ் தான் இருக்கு, ஆஸ்திரேலியாவில் லைசன்ஸ் இல்லையே. இது லீகலா? டெஃபினெட்லி லீகல். சிங்கப்பூர் லைசன்ஸ் வந்து கன்சிடர்ட் இன்டர்நேஷனல் லைசன்ஸ். ஓ, ஃபேண்டாஸ்டிக். என் நாலேஜ் படி அந்த லைசன்ஸை வச்சுட்டு ரொம்ப இந்த உலகத்தில் ரொம்ப ஊரில் அந்த லைசன்ஸை வச்சு யூஸ் பண்ணி ஓட்டலாம். ஏன்னா அங்கே பாஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். நீங்கள் சிங்கப்பூரில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஊரில் வேணாலும் பாஸ் பண்ணலாம். அதனால தான் இன்டர்நேஷனல் அவங்களே சொல்லிட்டாங்க, ஐயோ கஷ்டப்பட்டு அங்கே லைசன்ஸ் எடுத்து ஐயோ பாவம் நீ ஓட்டுப்பா அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. சிங்கப்பூர் லைசன்ஸ் எடுத்து இங்கே வந்து யூஸ் பண்ணி ஓட்டும் போது எக்ஸ்ட்ரா பெர்மிட் அப்ரூவல் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கேன் ஜஸ்ட் டிரைவ். ஸோ நான் வந்து ஆஸ்திரேலியா லைசன்ஸ் எடுத்ததில்ல, திருப்பி சிங்கப்பூர் போயிட்ட உடனே அதை கன்வெர்ட் பண்ணும்போது சும்மா பேசிக் தியரி டெஸ்ட் மட்டும் தான் செய்ய வேண்டியது இருந்துச்சு. ப்ராக்டிக்கல்லாம் செய்ய தேவையில்ல. தென் எனக்கு சிங்கப்பூர் லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் ஒரு கதை சொல்கிறேன். எனக்கு ஒரு சிங்கப்பூர் ஃப்ரெண்ட் ஒன்று தெரியும். அவங்களும் இங்கே வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, மோட்டர் பைக் லைசன்ஸ் ஒண்டி தான் வச்சுருந்தாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஆலி வாங்கணும்னு ஆசை. ஒரு மோட்டர் பைக் லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணோடனே விக் ரோட்ஸ் சொல்லுவாங்க விக்டோரியாவில், அங்கே போய் மாற்றுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்து எனக்கு லைசன்ஸ் மாற்றி கொடுறான்னு சொன்னாங்க. இவனுங்க ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில் கொடுத்தானோ பார்த்தாக்கா ஃபுல் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்டானுவன். இவன் லைசன்ஸ் எடுத்துட்டு ஒன்றும் பேசாம இருந்துடும். சரி என்னத்துக்கு செலவு பண்ணோன்னு லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து, அங்கிள் என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, எனக்கு காடி ஓட்ட சொல்லி கொடுங்க. அவ்வளோதாங்க. நீங்க பார்த்தா அந்த 5 நிமிஷம் தான் கார்த்திக் வண்டியே ஓட்டினாரு. இதுக்கு பேர் தான் அக்ளைம்ட் ஸ்வான் வேலி கேரவன் பார்க். இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கே தான் கேம்ப். அந்த இறங்கிங்க, கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு செய்யறதுக்கு. ஸோ அங்கிள் சொன்ன மாதிரி இது வந்து அக்ளைம் கேரவன் கேரவன் பா. இங்கே வந்து நம்ம காசு கொடுத்தோம்னா we can stay for the night. I think it's $55 per night. இங்கே வந்து அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லாங் ஜேர்னி போகும்போது நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கேரவன் பார்க்ஸ் அங்கங்கே இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக போய் சேரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேல் மாடல் கேரவனோட பவர் சர்க்கிட் எங்கன்னு காட்ட போகிறாரு. எஸ், வேணா ஒயிட் பக்கத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க. கொஞ்சம் பழைய மாடலுங்கிறார சொருகிறது கஷ்டப்படுறாரு. சொருகிட்டாரு. ஓகே ஓகே. இப்போ வந்து இது வந்து நம்ம எதுக்கு போடுறோம்னா, நமக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும் இன்னைக்கு ராத்திரி. அன்லிமிட்டடா, எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், அன்லிமிட்டட். ஸோ லைட்டு, நம்ம ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணுறது, அதுக்கெலாம் வந்து கேரவேனில் இருக்கிற பவர் போதும். ஆனால் பெரிய பெரிய அப்ளைன்சஸ் லைக் மைக்ரோவேவ் அவன், வாஷிங் மிஷின் இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா 240 வோல்டேஜ் நமக்கு தேவைப்படுது. அவ்வளோ வோல்டேஜுக்கு எங்கே போகிறது? எல்லாத்தையும் கேரவேனில் வச்சுருப்பான். ஸோ இந்த மாதிரி கேரவேன் பார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பவர் சோர்ஸில் சொருகணும்னா நமக்கு பவர் கிடைக்கும். இப்போ நம்மளோட மேல் மாடல் என்னை பார்த்து முறைக்கிறாரு, ஏன்னா நான் ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். பிளாக் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம பாயிண்ட். கண்டது பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவனுங்களுக்குலாம் கரண்ட் போயிடும் போது நல்லா பார்த்துக்க. ஓகே, கரண்ட் டான். அடுத்தது நமக்கு தண்ணி வேணும். நமக்கு தண்ணி வேணும். தண்ணி வேணும்னு ஏன் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு? கார்த்திக், என்ன தண்ணி வேணும் உங்களுக்கு? அங்கிள், இதுக்கு முன்னாடி பிளம்பராக இருந்தீங்களா? இல்லை, என்ன தானே இங்கே இந்த சின்ன சின்ன பிளம்பிங் விஷயம்லாம் நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேல் மாடல் வாட்டர் சோர்ஸ்லேருந்து பைப்புக்குள்ளே தண்ணியை ஊற்றி திருப்பியும் எப்படி நம்ம கிரவன்குள்ளார ஊற்றுறதுன்னு காட்ட போகிறாரு. இதுதான் நம்ம தண்ணி போடுற இடம். எனக்கு ஒரு ஆசை தான். மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு. எனக்கு ஒரு ஆசை தான். சைடில் இன்னொன்று போட்டு நம்ம தண்ணியை ஃபீல் அப் பண்ணலாம். ஆமாம். அது H2O, அது முடிஞ்சு O2H. இப்போ நம்ம மெயின் ஆன் பண்ணுவோம். இந்த டேங்க்ல எவ்வளோ தண்ணி பத்தோம்? கார்த்திக் அன்னிக்கிட்ட எவ்வளோ சொன்ன உனக்கிட்ட? ஆமாம் அங்கிள், நீங்கள் என்கிட்ட அதை சொன்னீங்க. ஆஃப்கோர்ஸ் அது எனக்கு ஞாபகம் இருக்கும். பட் அந்த ஞாபகம் இருக்குதா இல்லையாங்கிறது நீங்கள் வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு சோதிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு நாங்கள் வந்து ஒரு குவிஸ் நடத்துவோம். அதில் சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பம்பர் குழுக்கள் பரிசு இருக்குது. நீங்களா கண்டுபிடிச்சிட்டீங்க. 60 லிட்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்களா? குட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து வாட்டர் தான். ஆமாம் கேள், தண்ணி உள்ள போது
டேங்க் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு எப்போ தெரியும்? கிளியராக தெரியும், வெளியே புத்துக்கிட்டு ஊற்றும். வரேன் கார்த்திக், நான் பாருங்க, இது வந்து நமக்கு வந்து ஒரு டென்ட் மாதிரி. இப்போ நம்ம இதை இழுத்து விட்டுட்டோம், இங்கே நல்லா லோக்கு வந்துடும், நல்ல ஷீட்டாக இருக்கும், நம்ம அடியில் உட்காந்துக்கலாம். படுத்து தூங்கலாமா? அவுட்டாக படுத்து தூங்கி கொசு கட்டியெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்றோன்னா சந்தோஷமாக படுத்து தூங்கி. இந்த வெயில்ல கொசுலாம் இருக்காது, எனக்கு ஒரே சூடாக இருக்கு. இப்போ நம்மளுடைய மேல் மாடல் மேலேருந்து டென்ட்டை இறக்க போகிறாரு. அதுக்கு பட்டன் சுவிட்ச் இருக்குன்னு பார்த்தா மெனுவலாக அவரே செய்ய போகிறார். கார்த்திக் கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் நீ சாப்பிட்டியா? அவன் ஏன் நின்றுக்கிட்டு இருக்கா? இருக்கு கார்த்திக், கேட்டல தண்ணி ஃபுல்லாச்சாடு. அடிக்குது பாருங்க. ஐயோ பிச்சுக்கு சக்கல் பைப் அடைக்க. மேல் மாடல் ஏன் எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஓகே, இந்த பின்னால பாத்தீங்களா துணி காய போடுறது, இது எங்களுக்கு தெரியாதா? ஆஹாஹா, இது வேற ஊர்லலாம் பார்க்க மாட்டீங்க, ஆஸ்திரேலியாவில் ஒண்டி தான் பார்ப்பேன். அது கேளுமா என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆக்சுவலி எனக்கு இத பத்தி தெரியும், ஏன்னா நான் தான் இங்க படிச்சேன் இல்ல. உங்களுக்கு மட்டும் தான் தெரியாது. இங்க தெரியாதவன் நான் மட்டும் தானா? எஸ், சொல்லுங்க. இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டிசைன். இந்த மாதிரி சுத்தி தொங்க விடுறது, காத்து சரியான காத்து அடிச்சாலும் கொஞ்சம் நவர்ந்துக்கங்க பாருங்க. காத்து அடிச்சா தான் நவரும், காத்தோட அது சுத்திக்கிட்டு தான் இருக்கும், துணியும் விறுவிறுன்னு காஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா முக்கியமானது என்னன்னா அந்த பொசிஷன் எங்கன்னு பாத்துக்கணும். மரத்து கீழே நீங்க வந்து காய வச்சீங்கன்னா அங்க அந்த குருவியெல்லாம் அப்புறம் டாய்லெட் போயிடும். ஸோ ரொம்ப இடத்துல இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், எங்கே வச்சாலும் நீங்கள் பாருங்க சுற்றி மரம் இருக்காது. காலா கம்பு கேள்விப்பட்டிருக்கேன், இது மேரி கோ ரவுண்ட் காலா. அம்மா இப்போ நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக கேரவன் பார்க்கில் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் நாங்கள் அவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எஸ், நம்ம ரூட் வந்து நம்ம பிளான் பண்ணும்போது கேரவன் பார்க்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அப்போ தான் போதுமான ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். கேரவன் பார்க் வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அங்கிள் சொல்லுங்கள்? எங்கே போனாலும் நம்ம வந்து கேம்பிங் கியர் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும். நம்மளோட கேரவேனோட ஃபிட்டிங் எல்லாம் வேலை செய்தால் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஓன் அவுட்ஃபிட் ஓகே கரெக்டான பூட்ஸ் போட்டிருக்குமா, கேம்பிங் பண்ணுறதுக்கு குளிருக்கு டிஷர்ட் அது இது வச்சுருக்குமா, ரொம்ப கோல்ட் டைமில் வந்தால் ஹீட் வே இதெல்லாம் வச்சுருக்குமா நான் செக் பண்ணுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஆமா, நல்ல வேளை நான் அந்த ஹீட் பேட்ச்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ராத்திரி நேரத்துல எனக்கு குளிர் உண்மையிலேயே தாங்க முடியல. ஐ தாட் வெல் ப்ரிப்பேர்டா இருந்தேன்ட்டு, பட் அந்த ஹீட் பேக் இல்லாட்டி உண்மையிலேயே என்னால முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஃப்லைன் மேப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து சிக்னல் இல்லை, ரிசப்ஷன் இல்லை, அப்போ காணா போயிட்டாக்கா அவ்வளோதான். Uncle Taxi Season 5 Australian Adventure. Uncle Taxi எங்க போகுது? Uncle Taxi எங்க போகுது? அங்கிள், இந்த ஆஸ்திரேலியன் அவுட்பேக்ல உங்க அட்வென்ச்சர்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப இருக்குப்பா சொல்கிறதுக்கு. இந்த மெல்பர்ன்லேருந்து ஒரு 2 hour 3 hour போனால் ஃபுல்லாக அப்படியே டெசர்ட் பக்கம், காட்டு பக்கம், ரிவர்ஸ், ஸ்ட்ரீம், கடற்கரை அதெல்லாம் போகலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அப்படியே அங்கே போய் யாரும் இல்லாத நேரத்தில் ராத்திரியோட ஆஃப்டர்நூன் ஈவினிங் டைம் ஒரு ஃபிஷிங் லைனை போட்டுட்டு ஒரு சின்ன கேம்ப் ஃபயர் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு காஃபி போட்டோமா, அப்புறம் அப்படின்ட்டு ஏதாவது பேக்கெட்டில் மேகி நூடுல்ஸ் எதுவும் ரொட்டி கிட்டி நல்லா கேன் பீன்ஸ் எதுவும் கடையில் வச்சுருப்பேன், அதை ஆக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த பீஸ்ஃபுல்னஸை என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ராசி இருந்தால் அன்றைக்கி ஒரு மீன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு கேம்பிங்கை பற்றி கற்றுக் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் அங்கிள். அந்த மாதிரி இல்லை மவுண்டன்ஸ் சும்மா அப்படியே ட்ரெக்கிங்கு அப்படி இப்படின்னு போவோம். இங்கேயும் இருக்குது, சில இடத்துல போனீங்கன்னா காட்டு கொஞ்சம் திக்காச்சுன்னா இந்த லீச் அதெல்லாம் காலில் ஏறும். ஆனால் சில பேர் இதெல்லாம் பார்த்து ரொம்ப இதாக இருப்பாங்க. எனக்கு வந்து அது ஒரு த்ரில்லாக இருக்கும். ஆஹா இப்படி ஏறிச்ச ஏன்னோ அதை லைட்டர் வச்சு அதை சூடு கட்டி அதை எடுத்து இறக்குறது, இந்த மாதிரி அவுட்பேக் லைஃப்னால் எனக்கு ரொம்ப ஆசை. நம்ம சிங்கப்பூரில் பிறந்தாலே நம்ம பார்க்காத சிட்டி லைஃபா, அதெல்லாம் போதும், அதெல்லாம் நத்திங். இங்கே வந்து பாருங்க, பாருங்க இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்குமா, அதான் என்னோட ஃபேவரட்.
டிங் டிங் டிங். இது ஒரு அங்கிள் டாக்ஸி புதுநல அறிவிப்பு. நீங்க ஆஸ்திரேலியா வந்தீங்கன்னா திடீர்னு சீக்காயிடுறீங்க, திடீர்னு உங்களுக்கு மயக்கம் வந்து விழுந்துடுறீங்க, நீங்க கிளினிக் போடும், என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா? அதுக்கு தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவை. அதை பத்தி எங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட் திரு ஸ்டீவன் அவர்கள் பேசுவார். எந்த ஊர் டிராவல் பண்ணாலும் ஹாலிடே போகணும்னு சொன்னீங்கன்னா டிராவல் இன்சூரன்ஸ் எடுத்து ஆகணும். ஏன்னா எதுவும் ஒரு சீக்கு இது வந்துச்சுன்னா இங்கே மெடிக்கல் சார்ஜஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்துடும். அதே உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருந்துச்சு, அது இன்சூரன்ஸ் கவர் பண்ணி நீங்கள் காசெல்லாம் கிளைம் பண்ணலாம். ஷபினா, நீங்க வந்து ஸ்டூடெண்ட் இருந்தல்ல, அப்போ வந்து ஸ்டூடெண்ட் இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சா? ஆமா, நம்ம இங்க வந்து அப்ளை பண்ணும்போதே அவங்க கம்பல்சரியா நம்மளுக்கு இன்சூரன்ஸ் மற்ற இதெல்லாம் இட்ஸ் லைக் பேக்கேஜ் மாதிரி எல்லாமே வந்து வச்சிடுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அங்கிள் கிட்ட இருக்கிற மாதிரி கார்டு இருக்காது, நம்மளுக்கு வந்து வேற ஒரு மெடிக்கல் கார்டு, டிஃப்ரெண்ட் கலர், ரெட் கலர்ல இருக்கும். ஸோ எந்த கிளினிக் போனாலும் நம்ம வந்து அதை காட்டலாம். ஆனால் எங்கே பார்த்தாலும் டைரக்ட் பில்லிங் கிடையாது. அவங்களுக்கு வந்து டைரக்ட் பில்லிங், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டைரக்ட் பில்லிங் சில கிளினிக்ஸில் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆன் கேம்பஸ்லேயே ஒரு டாக்டர்ஸ் கிளினிக் இருந்துச்சு, அது வந்து டைரக்ட் பில்லிங். ஸோ நாங்கள் போயிடுவேன். சரி, இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் இருக்கும்போது நீ சீக்கிரம் இருந்திருக்கியா? டாக்டர் போய் பார்த்துருக்கேன். சுமார் எவ்வளோ வரும்? டாக்டருக்கு வந்து நான் காசு கட்ட தேவையில்லை, ஏன்னா டைரக்ட் பில்லிங் இல்லை. ஸோ அது எவ்வளோ வருதுன்னு எனக்கே தெரியாது. இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் போகிறோம், இந்த மாதிரி மற்ற சர்வீஸ்னா அது நம்ம தான் கட்டணும். அது வந்து ஒரு 120 அந்த மாதிரி. சைக்காலஜிஸ்ட் பார்த்தியாமா? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்ட்டு டிஃபர் பண்ணேன். சும்மா கேட்டு பதில் வந்துருச்சு. இப்போ எங்களுடைய வேணா ஒயிட் அந்த மெடிக்கல் கார்டை காட்டுவாங்க. இது எங்களுக்குள்ள மெடிக்கல் கார்டு ஆஸ்திரேலியன்ஸ்க்கு. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் கிளினிக்கு ஹாஸ்பிட்டல் போனோன்னா இந்த நம்பரு இப்போ பேரெல்லாம் அங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மை ஹோல் ஃபேமிலி நேமு, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லார் பேரும் இங்கே இருக்குது. இதை காட்டணுன்னா மெடிக்கல் எல்லாம் ஃப்ரீ. இது எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா? இந்த மாதிரி நான் போன தடவை ஆஸ்திரேலியா வந்தப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. சரிடா, இதை உடனே சால்வ் பண்ணலான்னு எமர்ஜென்சிக்கு போனேன். டாக்டரை பார்க்கறதுக்கே 500 வெள்ளியா, ட்ரீட்மெண்ட் கொடுத்தா 2000 வெள்ளியா. காலில் இருந்த பிரச்சனை என் நெஞ்சுக்கு வந்துருச்சு, முடிச்சுடுத்தோ. அதனால ட்ராவல் இன்சூரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கார்த்திக், இதே இது அந்த டாக்டர் சஃபினாட்ட சொல்லியிருந்தா என்ன தெரியுமா இருந்திருக்கும்? அந்த டாக்டரை பார்த்து போடா டேய்னு சொல்லியிருக்கும். எனக்கு தெரியும் இதுதான் சொல்ல வரீங்கன்ட்டு. கார்த்திக், நான் இன்னைக்கு உங்களோட அறிவை சோதிக்க போறேன். இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் இந்த அறிவை சோதிக்கணும். சோதி கமா. சேர்ந்தே இருப்பது பழைய பதில் தான், பட் இருந்தாலும் சொல்றேன். பெண்களும் அவர்களுடைய மேக்கப்பும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சேரக்கூடாதது அங்கிள்ஸும் அவர்களுடைய தொப்பை. கிளம்பிட்டாங்க. துந்திய பாரு. அங்கிள் எதுக்கு தொந்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அடுத்த கேள்வி. பிரியாமல் இருப்பது? நானும் பிரியாணி. பிரிந்தே இருப்பது? நீங்களும் உங்க மொக்க கேள்விகளும். ஏன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இதுக்கு பதிலா அறிவுபூர்வமா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பத்தி பேசினா நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா? சரி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எஸ், இந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால இன்னொரு பேர் இருக்கு. என்னது? வைல்ட் ஃப்ளவர்ஸ் டே. அதாவது இந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் 12,000 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்காம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுல 60 விழுக்காடு உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படியா? சரி, இந்த வைல்ட் ஃப்ளவர் ஸ்டேட்ல சுமார் எத்தனை சிங்கப்பூரியன்ஸ் இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சுமார் நினைக்கிறதா? புள்ளி விவரத்தோட சொல்றேன். அக்கார்டிங் டு 2021 சென்சஸ் 15,387 சிங்கப்பூரியன்ஸ் இருக்காங்க. தப்பு. என்னுடைய ஃபேக்ட்ஸ்ல நீங்க தப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன தப்பு கண்டீர் நக்கீரா? 15,389. 89? இது என்ன மேத்தமெட்டிக்ஸ்? எதை வச்சு சொல்றீங்க? அதான் நீங்க 2 பேர் வந்திருக்கீங்களா? 2021 Singapore, Ita, Laksa, Kwetia, Roja, I am coming. சீக்கிரம். இதுக்கு ஏன் இவ்வளோ இமோஷன் பாக்குறீங்களா? சிங்கப்பூர்ல இருக்கிற வரைக்கும் நம்ம ஊர் சாப்பாடு அருமை புரியாது. இப்படி கண்ட விட்டு கண்ட வந்தாதான் தெரியும். நான் இவ்வளவு இமோஷனலா சென்சேஷனலா உள்ள வந்தது காரணம் இங்கே சிங்கப்பூர் சாப்பாடு கிடைக்குது. எஸ், எப்படி எங்க என்னத்தை சமைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள வந்திருக்கோம். டேரன், டெஃப்னி இவங்க தான் உரிமையாளர்கள். அவங்ககிட்ட பேச போறோம். ஹலோ டேரன்.
Hello. So, how did you get about starting this cafe or restaurant? நிச்சயமா நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பெரிய கதையை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஆரம்பத்தில் நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆஸ்திரேலியா வரல. என் மனைவி அவங்க மாஸ்டர்ஸ் படிப்புக்காக ஹாஸ்டலுக்கு வந்தாங்க. நானும் அவங்க கூட வந்தேன். அவங்க படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நான் சும்மா தான் இருந்தேன். அப்போ தான் இந்த பிஸ்னஸ் செய்கிற ஐடியாவே எனக்கு வந்தது. ஒரு சாப்பாடு கடையை திறக்கலான்னு ஆசைப்பட்டேன். அதுலேயும் நம்ம சிங்கப்பூர் உணவை ஆஸ்திரேலியா மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்படி தான் இந்த சிங்கப்பூர் ஈட்ஸ் உணவகம் ஆரம்பிச்சிச்சு. So, before you started the restaurant, whenever you had cravings, did you like cook yourself or you went somewhere? சில நேரங்களில் நாங்கள் வீட்டிலே சமைப்போம். சில நேரங்களில் இந்த ஏரியாவை விட்டே வெளியே போய் தான் சிங்கப்பூர் சாப்பாடு சாப்பிட்ணும். And what were the challenges you faced when you started this? எங்களுடைய பெரிய சவாலே நாங்கள் இந்த உணவகத்தை கோவிட் நேரத்தில் ஆரம்பிச்சது தாங்க. ஷவா அதுதான் பெரிய சவாலாக இருந்துச்சு. இந்த உணவகத்துக்கு அனுமதி எடுக்கிறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துச்சு. அப்புறம் கான்ட்ராக்டர்ஸை கூப்பிட்டு இந்த இடத்த புதுசாக செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கடைசியாக சமைக்கிறதுக்கு பொருட்கள் வாங்குறதுமே கஷ்டமாக இருந்துச்சே. இங்கே நம்ம ஏஷியன் பொருட்களை இம்போர்ட் தான் பண்ணணும். அப்படி செய்யும்போது நிறைய நேரம் ஸ்டாக் முடிஞ்சு போயிடும். ஸ்டாக் மறுபடியும் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அதுதான் மிகப்பெரிய சவாலே. Ingredients, right? When you're talking about ingredients, what is the most challenging dish to recreate in Australia because of the ingredients? ஆஸ்திரேலியாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிங்கப்பூரியன் டிஷ்னா அது சாய் சாப்னு சொல்லுவேன். எங்களுக்கு ஒரு ஷெஃப் இருக்காரு, ஆனால் அவருக்கு முன்னாடி நான் தான் எல்லா சமையலையும் பார்த்துக்கிட்டேன். இங்கே மிக பிரபலமான டிஷ்னு சொன்னால் அது கேரட் கேக்காக தான் இருக்கும். இங்கே அதை நாம ரெடிஷ் கேக்னு சொல்லுவோம். Now I still having the ketchup. Sorry, we don't have that today. Okay, right now we are going to see you cook one of your dishes. Yeah. So are you ready? இப்போ வந்து அவங்க சமைச்சு காட்ட போறாங்க. நான் சமைக்க ட்ரை பண்ண போறேன். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போறோம். ஆமா, அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வாங்க போலாம். சமைக்க போற வயித்து வலி தான். அங்கிள் ஏன் இப்படி வாய் வைக்கிறீங்க? Come on, let's go in. Yes, செஃப் தாமு மாதிரி நான் செஃப் தாபு ஆக போறேன். உலகத்திலேயே சாப்பாடை பார்த்து இவ்வளோ இமோஷனல் ஆகிறது கார்த்திகால மட்டும் தாங்க முடியும். தம்பி முதல்ல சட்டியில் எண்ணெயை போடுங்க. சூப்பர். நல்லா எண்ணெயை சட்டியில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா காலிங்க. அப்புறம் பூண்டு. உங்களுக்கு உரப்பாக வேணும்னா இந்த வீட்டிலேயே செஞ்ச சம்பாலை போடுங்க. அடுத்ததா ஒரு பெரிய கரண்டியில் முட்டையை அடித்து சேர்த்துக்கணும். அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய வேண்டாம், அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடுத்து ஒரு சீக்ரெட் சாஸ், அதுக்கப்புறம் நம்ம பிளாக் சாஸ். இப்போ நல்லா ஸ்டே பண்ணுங்க. You're good. That's it? That's it. I'm done? Yes, you're done. Guys, இருப்பையிலேருந்து இந்த கேட்ரிங் தேவைன்னா you can call me. I can order. I will deliver from Australia. Here you go. Okay. சுட சுட செஃப் தாபு கேரட் கேக். Yeah. This is the garnish. ஐயோ கீழே கொட்டுது. சாரி. Alright. உயர்தர கேரட் கேக் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா வாயில வைக்க முடியுமான்னு தெரியல. நான் முதல்ல சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். ஓகே. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? சுட சுட கேரட் கேக் ரெடி. இது ஆக்சுவலி ரொம்ப ப்ரைஸ்லெஸ்ஸான கேரட் கேக். இப்படி நான் சமைச்சிருக்கேனே. எஸ், விலை கொடுத்தாலும் இந்த மாதிரி கேரட் கேக் உங்களுக்கு கிடைக்காது. சாப்பிடுங்க அங்கிள். நாளைக்கு ஏதாச்சும் செஞ்சிட போகுது, இல்லை போகிற வழியில் ஏதாச்சும் செஞ்சிட போகுது. எமர்ஜென்சி நம்பர் தெரியல இங்க 000 தானே. என்ன ரியாக்ஷனே காணோம். ஓகே ஓகே ட்ரை பண்றீங்களா? இல்லை அங்கிள், இது ஹலால் இல்லை, நான் சாப்பிட முடியாது, பார்க்க தான் முடியும். அடுத்த தடவை வந்து ஹலால் கடையில் நான் சமைச்சிருக்கிறேம்மா. நான் சமைச்சேங்கிறதுக்காக சொல்லலை, சூப்பராக இருக்கு. நல்லா வாசமா இருக்கு ஆக்சுவலி. சுட சுட சிங்கப்பூர் சாப்பாடு தயார். இங்கே வந்து ஹாக்கன் மீ இருக்கு,
ஃப்ரைட் குவேத்தியாவும் இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் வந்து அங்களுக்கு எனக்கும் பிடிக்குங்கிறதுக்காக வித்தியாசமாக கோழி ஒன்று வாங்கியிருக்கோம், சீ ஃபுட் ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒன் தன் மீ இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் ஒன் தன் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணு கலங்குது. அது உங்களுக்கு தெரியல, ஏன்னா நான் சேல்ஸ் பண்ணிருக்கேன். அங்கிள் இதை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப பசிக்குது, பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, நம்ம விறுவிறுன்னு சாப்பிடணும். நான் ரொம்ப பேசி அறுக்கிறேன்னு சொல்கிறீங்களா? கரெக்ட். எல்லாம் ஓவர் தெரியுமா? என்ன இந்த மாதிரி பார்க்க வச்சு சாப்பிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வயிற்று வலிக்காது? வயிறு வலிக்குமா வலிக்காதான்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போதான் சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். நான் பாவம் தரமா? அப்படியா? ஆமாவா? சஃபினா, நான் உங்களுக்காக 4 கிலோமீட்டர் தாண்டி கபாப் வாங்கியிருக்கேன். Oh my god. சாப்பிடுங்க. Thank you so much, Kavin. Thank you. இட்ஸ் ஓகே. இந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, எங்க க்ரூல இருக்கிற ஒருத்தர் தான் கவின். இவரு இவ்வளவு வேகமா வேலை செய்வார்னு எங்களுக்கே இன்னைக்கு தாங்க தெரியும். பாத்தீங்களா, அவர் யோசிச்சார். நீங்களாம் என்னை பத்தி யோசிச்சீங்க? ஏன் எடுத்தாலாம் ஒரு குரூப் அலையிறான்னு இல்லை, இந்த பொண்ணு தொட்டோன்னே ஏன் அந்த ஓனா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆனிச்சு? சம்திங் ராங். இதை எடுத்து வந்தவன் எனக்கு ஃபாக் எடுத்து வர மாட்டுட்டான். பாத்தீங்களா, அப்ரிஷியேட் பண்ண வேகத்திலே டிப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. அங்கிள், உங்க இஷ்ட தேவதையை வேண்டிக்கங்க. தைரியமா உட்காரு, அவங்க நல்லா தான் ஓட்டுவாங்க. சீவலை காடி ஓட்டுவியா? வருஷத்துல ஒரு 5 தடவை. அது என்னையா கணக்கு? வருஷத்துல 5 தடவை? ஆக்சுவலி நான் அவ்வளோ ஓட்ட மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு பயம். ஆஸ்திரேலியாவில் கார் ஓட்டுறது வந்து இஸ் வெரி எப்படி சொல்கிறது, அவ்வளோ என்ஷியஸாக இருக்காது. இங்கே வந்து ஒரு இண்டிகேட்டர் போட்டால் 2 கார் போகிற அளவுக்கு அவங்க வந்து வழி விடுவாங்க. ஆனால் சிங்கப்பூரில் நான் இண்டிகேட்டர் போடுறதுக்கு முன்னாடி இடத்த எடுத்துக்கிறாங்க. ஏன்னோ அங்கே ரொம்ப நான் இங்கே கற்றுக்கிட்டு அங்கே போய் கார் ஓட்டும் போது ஐ ஃபீல் இங்கே நான் ரொம்ப பெம்பர்டாகவே அங்கே போய் நான் ஓட்டுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அங்கே எனக்கு ரோட் பிஹேவியர் அவ்வளோவா பிடிக்கல, ரொம்ப ரூடாக இருந்துச்சு. அதனாலே நான் அவ்வளோவா ஓட்ட மாட்டேன். ஓட்டினா இந்த 10 மணிக்கு அப்புறம், ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் கார்லாம் ஏதோ ஒரு 10 கார் ஓடுற அளவுக்கு அப்போ தான் நான் வந்து கார் ஓட்டுவேன். ஆனா இந்த வருஷம் நெக்ஸ்ட் டைம் சஃபினா வரங்க, ரோடெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வண்டி எடுங்க. ஓகே? இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் நான் வந்து என்கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து என்னோட ஃபியர்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 தடவையாச்சும் இது வரைக்கும் நான் ஓட்டியிருப்பேன். ஃப்ரீமெண்டல் 1829 கேப்டன் சார்ல்ஸ் ஃப்ரீமெண்டல் தலைமையில் நிறுவப்பட்டது. இது ஸ்வான் ரிவர் காலனியோட முக்கிய துறைமுகம். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட வர்த்தக மையமாகவும் வளர்ந்துருச்சு. ஆயிரத்தி 897 ஆரம்பிச்ச இந்த சந்தை கலை கைவினைன்னு இப்போ எக்கச்சக்கமான விஷயங்களை விற்பனை செஞ்சுட்டு வருது. என்னை என்னம்மா செய்ய சொல்ற? நானும் எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்துட்டேன், ஒன்றும் அமைய மாட்டேங்குது. அப்படி எவனாவது மாட்டுனா உடனே கல்யாணம் பண்ணி சொல்றேன். மன்னா, நீங்கள் தான் இந்த பேலஸ் ஆக்கெட்டின் மன்னனா? யாரா நீனு? உங்களுடைய இளவரசிக்கு மாப்பிள்ளை தேடுவதாக கேள்விப்பட்டேன். அந்த தேடலை நிறுத்தி விடலாம். உகந்த மாப்பிள்ளை நான் வந்து விட்டேன். நீனா? ஆம். ஏன் சந்தேகத்துடன் பார்க்கிறீர்கள்? என்ன சவாலாக இருந்தாலும் அந்த சுயம்பரத்தை வென்று உங்கள் பெண்ணை மணந்து இல் வாழ்க்கையை ஆரம்பிப்பேன். டி ராஜேந்தர் படத்தை விடாமல் பார்க்க வேண்டுமா? இல்லை காலையில் எழுந்தவுடன் மேக்கப் இல்லாமல் செல்ஃபி எடுத்து போட வேண்டுமா? எந்த சவாலாக இருந்தாலும் சரி, நான் செய்ய தயார். சொல்லுங்கள். அப்படியா? என் பேலஸ் ஆக்கிட் உள்ளாரப்பே அங்க கேம் விளையாண்டு அதுல நீ வின் பண்றனா என் புள்ளைய நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னங்க சவால் இது? அவன் வில்ல உடைக்கணும், அம்ப உடைக்கணும், நெருப்புக்குள்ள குதிக்கணும்னு சொல்லுவான். நீங்க என்ன கேம்ஸ் விளையாட சொல்றீங்க? நீ கேம் விளையாண்டு நான் பார்க்கணும்டா. நான் கேம் விளையாடி நீங்க பார்க்கணுமா? கமான் கமான். சரி, நம்ம கார்த்திகேயன் அங்கிள் வச்ச போட்டியை ஜெயிச்சு நம்ம உள்ளூர் இளவரசி ஷஃபினாவோட கரம் பிடிச்சாரான்னு கேட்டா எப்படி நம்ம கார்த்திகேயன் வெற்றி பெறாம இருப்பாரு?
அதை விட நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சின்ன வயசுல நம்ம அம்மாக்கள்லாம் நாம சாப்பிடும்போது விளையாடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க சாப்பிடும்போது விளையாடலாம், விளையாடும் போது சாப்பிடலாம். அதுதான் இந்த பேலஸ் ஆர்கேட் இடத்தோட தனித்துவம். உங்களை 80s 90s காலத்துக்கே கூட்டிட்டு போயிடும். அந்த காலத்தோட எல்லா வீடியோ கேம்ஸும் பின்பால் மிஷின்ஸும் இங்க இருக்கு. ஆல் 80s 90s அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ் பார்த்து சந்தோஷப்படுங்க. டிங் டிங் டிடிங். இது ஒரு அங்கிள் டாக்ஸி பொதுநல அறிவிப்பு. ஆஸ்திரேலியா வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக காசு மாற்றி ஆகணும். ஒரு காலத்தில் நம்ம ஆஸ்திரேலியன் கரன்சி வந்து சிங்கப்பூர் கரன்சியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் இப்போ சிங்கப்பூர் கரன்சி ஆஸ்திரேலியன் கரன்சியோட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் நீங்க ஆஸ்திரேலியா வரும்போது சிங்கப்பூர்லயே காசு மாத்திட்டு வரணும். ஏன்னா இங்க 10% கமிஷன் கட்டணும். அப்படி காசு மாத்த மறந்துட்டீங்களா? காலை விட்டு கண்ணிக்கிறதோட உங்க டெபிட் கார்டு இல்லாட்டி கிரெடிட் கார்டு நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா அதுலயும் ஒரு சூட்சமம் இருக்கு. அதாவது கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ யூஸ் பண்ணி ஏதாவது ஸ்கேம் பண்ணாங்கன்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா போச்சு, எல்லா காசையும் அபேஸ் பண்ணிடுவாங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சு அதை கேன்சல் பண்ணி கிரெடிட் கார்டை தூக்கி போட்டுட்டு புது கார்டை நீங்க ஆர்டர் பண்ணலாம். அப்பயும் உங்களுக்கு பயமா இருக்கா ஐயோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய டிராவல் கார்டு இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. better safe than sorry. Exactly right. ஷஃபினா, நீங்க சிங்கப்பூரை விட்டு கிளம்பி வந்து ரொம்ப நாளாச்சு. இந்த தருணத்துல நீங்க ரொம்ப மிஸ் பண்ற அந்த நபர் யார்? நம்ம வசந்தம் ரசிகர்கள் இதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. எப்பவுமே யாரு நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு அப்படின்னு கேட்டாக்கா சாதாரணமா எல்லாரும் அம்மா அப்பா தங்கச்சி அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து 4 பெட்ஸ் நான் வச்சுருக்கேன். அதில் குறிப்பாக ஒரு காக்கட்டில், அதை தான் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதை வந்து நான் அதுக்கு ஒரு மாதம் இருக்குது, அதோட வயசு 1 மாதத்துலேருந்து நான் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சாதாரணமாக 2 வாரத்துக்கு தான் மேக்ஸிமம் நான் வந்து வெளியே போயிருக்கேன் ட்ராவல் பண்ணும்போது. இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 1 மாதம் அளவுக்குலாம் நான் வந்து அதை பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. அதுக்கு நான் பேச சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால அன்னைக்கு நான் அதுக்கு வீடியோ கால் பண்ணும்போது கூட அது என்கிட்ட கேட்டுச்சு, சஃபினா வே கோயிங் அப்படின்லாம் கேட்டுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப செப்ரேஷன் என்சைட்டியில் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் திருப்பி போய் பார்க்கும்போது எப்படியோ ஒரு வாரத்துக்கு அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி பெட்ஸ்லாம் நம்ம வளர்த்தாலே அதுவும் ஒரு வகையில் ஒரு குடும்பத்தினர் மாதிரி தான் ஆகிடும். ஸோ நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? டாக்ஸி எங்க போகுது? 1829ஆம் ஆண்டுல கேப்டன் சார்ல்ஸ் ஃப்ரீமெண்டல் தலைமையில் இந்த ஃப்ரீமெண்டல் பிரிசன் நிறுவப்பட்டது. 1850ல் 10,000 கைதிகளை இங்கிலாந்துலேருந்து இங்கே ஃப்ரீமெண்டலுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. அவங்கள வச்சு தான் இந்த பிரிசனே கட்டி ஒரு பிரிசன் காலனியை இங்கே ஆரம்பித்தாங்க. இந்த ஜெயிலோட தனித்துவமே அதோட ஆர்கிடெக்சர் தான். ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து அந்த ஆஃபீஸை நின்று பார்த்தா எல்லா செல்ஸும் தெரியுமா. அதுக்கு பேர் தான் பென் ஆப்டிக்கல் ஆர்கிடெக்சர். ஆமாம், இந்த பிரிசன் பார்த்தீங்கன்னா 1850s ஆரம்பித்தாங்க. 1991 தான் இதை சாத்தினாங்க. 2001லேருந்து இந்த பிரிசனை இப்போ வந்து ஒரு மியூசியமாக நடத்திக்கிட்டு வராங்க. என்னதான் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜெயிலை சாத்திருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் சில அமானுஷ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இறந்து போன பிரிசனர்ஸோடைய அவல குரல் கேட்குது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த பிரிசனுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. லெட்ஸ் கோ. இந்த சிறைச்சாலை 1852ல் திறக்கப்பட்டது. இந்த சிறைச்சாலையை கைதிகளை வச்சு கட்டினாங்க. கைதிங்களுக்கு வேற வேலை இல்லாததுனால இந்த கட்டடத்தை கட்டுறதுக்காக அவங்களை இங்க அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்த சிறைச்சாலை 136 வருஷம் இயங்கிட்டு இருந்ததுங்க. இந்த பக்கத்துல இருக்க லைம்ஸ்டோன் கோர்ல இருந்து தான் லைம்ஸ்டோன் பிரிட்ஜ் செஞ்சு இந்த சிறைச்சாலையை கட்டினாங்க. 1852ல இந்த பக்கம் ஆரம்பிச்சு 1859ல அந்த பக்கம் முடிச்சாங்க. இந்த சிறைச்சாலையில ஆண்களை மட்டும் சிறையடைக்கல, சிறுவர்களும், அதாவது 12 வயசுல இருந்து 17 வயசுல உள்ள சிறுவர்களையும் பெண்களையும் இங்க சிறையடைச்சு வச்சிருந்தாங்க. இந்த சிறைச்சாலையில பல அவலக்கதைகள், கொடூரமான சம்பவங்கள், அது மட்டும் இல்லாம மனதை வருடக்கூடிய பல நிகழ்ச்சிகள் இங்க நடந்திருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது 44 தூக்கு தண்டனை. இந்த சிறைச்சாலையில சில இடத்துல திடீர்னு குளிர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இங்க நடந்த கருப்பு சரித்திரமா நாங்க கருதுறோம். இப்ப இந்த சிறைச்சாலை ஹெரிடேஜ் சென்டரா அறிவிக்கப்பட்டிருக்கு.
அதனால இதை ஒரு மியூசியமா நாங்க பராமரிச்சுக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு நீங்களே இந்த சிறைச்சாலைக்குள்ள போய் ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் இந்த சிறைச்சாலையோடைய கைதிகள் அறைகள். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இந்த சின்ன அறைக்குள்ளதான் 14 மணி நேரம் அவங்க உள்ள இருக்கணும். அவங்க நிறைய மன உளைச்சலுக்கு அடிமையா இருந்தாங்க. அப்போ இங்க இருந்த கைதிங்க அவங்க ரூம்ல உள்ள பொருட்களை அடிச்சு நாசப்படுத்திட்டாங்க. அதனாலே அவங்க ரூம்ல உள்ள பொருளை நகர்த்த முடியாதபடி ஆணி அடிச்சு வச்சிருந்தாங்க. அப்பவே சில கைதிங்க அவங்களோட நேரத்தை பயனுள்ளதா மாத்துற மாதிரி இந்த அறையிலே நிறைய ஓவியங்களை வரைஞ்சு வச்சிருக்காங்க. அங்க பாருங்க, செவரு ஃபுல்லா ஓவியம் வரைஞ்சிருக்கு. இந்த சிறைச்சாலையில தண்டனையாலே சவுக்கடிதான். இப்படி திரும்பி நிக்க வச்சு கைதிகளுடைய முதுகுல சவுக்கால அடிப்பாங்க. அடிச்சதோட மட்டும் இல்லாம அடிச்ச இடத்துல உப்ப வச்சு தடவுவாங்க. கேட்கவே கொடூரமா இருக்குல்ல. அதோட வலி இன்னும் கொடூரமா இருக்கும். இப்ப நம்ம இருக்கிற செவத்துக்கு பின்னாடிதான் தனிப்பட்ட சிறைகள் இருக்கு. இது ரொம்பவும் கொடூரமான தண்டனைங்க. ஒரு நாள்ல 23 மணி நேரம் தனியாவே தான் இருக்கணும். ஒரே 1 மணி நேரம் மட்டும்தான் வெளியில விடுவாங்க. அப்ப உள்ள தூக்கு தண்டனை கைதி இருக்காங்கல்ல, அவங்களோட கடைசி 2 மணி நேரத்தை இந்த 1ஆம் நம்பர் சிறையில தான் கழிப்பாங்க. இந்த இருட்டு அறை அனுபவிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? Most people would be screaming and shouting. We have a very brave. நான் சத்தமே இல்லை, அதுக்கிட்டே உள்ளார கூட்டாளி பிடிச்சி மயக்க போட்டு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓஹோ, ஏற்கனவே கண்ணு மூடிக்கிட்டு தான் இருக்காங்களாக்கோ. ஏன்னா பயந்துட்டியா? இல்லையே, நான் ரொம்ப தைரியசாலி. நீங்க இத்தனை பேர் வெளியில நிக்கிறோன்னு தெரிஞ்சா தைரியமா தாமா இருக்கும். தனியா சிக்கனா தெரியும் பயம்னா என்ன. ஸோ ஒரு தூக்கு தண்டனை கைதியோடைய கடைசி 2 மணி நேரம் அந்த செல் நம்பர் 1ல் தான் அவங்க செலவழிப்பாங்க. அங்கிள், நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தீங்க, எப்படி இருந்துச்சு? உள்ளே போனேன். அப்புறம் நம்ம டைரக்டர்ட்டு இந்த கேமரா எடுத்துகிட்டு இந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட் ஒரு கோலா ஒரு ஃபீலிங்கு. அப்புறம் கேமராவும் கொஞ்சம் ஓடிச்சு. அப்புறம் கதவு சாத்தினோடனே ஆஃப் ஆகிடுச்சு. அவங்க கதவை திரும்ப திறக்கிறாங்க, ஆன் ஆகுது. ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்காங்க உள்ளார. ஆமாம், வெளியில் குழுவுது தான், ஆனால் உள்ள அதை விட ஒரு சடன் ட்ராப் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஆமாம், என்னதான் இருந்தாலும் இப்போ இது ஒரு மியூசியமாக இருக்கலாம். நிறைய டூர்ஸ் இங்கே நடந்துகிட்ருக்கு. பட் சில இடங்களில் யூ கேன் ஃபீல் த எனர்ஜி. அதை நம்ம புறக்கணிக்க முடியாது. எவ்வளோ தான் நம்ம இக்னோர் பண்ண ட்ரை பண்ணாலும் ஃபீலிங் வாஸ் வெரி ஹெவி. இதுதான் இந்த ப்ரீமெண்டல் பிரிசனுடைய தூக்கு மேடை. இங்கதான் 44 கைதிகளுடைய தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. முதல் தூக்கு தண்டனை மார்ச் 1889 தான் நடந்துச்சு. கடைசி தூக்கு தண்டனை நடந்தது 26 அக்டோபர் 1964. தூக்கு தண்டனை முடிஞ்சோன்னே அவங்களுடைய சடலத்தை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பலகை வச்சிருப்பாங்கல்ல, அந்த பலகையை இன்னும் நாங்க கீழே தான் வச்சிருக்கோம். இங்கதான் இறந்தவங்களோட சடலத்தை புதைக்கிறதுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. இந்த இடத்த நீங்க நல்லா நுகர்ந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்க சடலத்தை சுத்தப்படுத்துறதுக்காக போடப்பட்ட மருந்து வாசனை இன்னும் இங்கேயே தான் இருக்கு. அந்த வாசனையை உங்களால இன்னும் இந்த இடத்துல நுகர முடியும். மருத்துவ சோதனைக்கு அப்புறம் சடலத்தை இங்கிருந்து எடுத்துட்டு போய் புதைச்சிருவாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சடலங்களை இங்கே தான் கொண்டு வந்து போடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களால் அந்த மெடிசன் ஸ்மெல் அது உங்களால் ஸ்மெல் பண்ண முடியுது. அண்ட் டெஃபினெட்லி எவ்வளோ தான் வெளியே கோல்டாக இருந்தாலும் இங்கே வரும்போது ஒரு சில் இருக்குது. அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இங்கே அதை அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இட்ஸ் அ வெரி ஈரி ஃபீல். என்னென்னா இது 1991 இந்த இடத்த அவங்க சாத்திட்டாங்க. அப்படி இருந்தும் இன்றைக்கும் அதை ஸ்மெல் பண்ண முடியுதுன்னா that's something tricky. ஒருவர் வாழ்ந்த இடத்துல அவர் போன பிறகு அவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ஒருவர் இறந்து போகும்போது அவருடைய
வலி, வேதனை, கவலை எல்லாமே அந்த இடத்துல ட்ராப் ஆயிடும். தூக்கு தண்டனைக்கு எதிராக எவ்வளோ போராட்டங்கள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கும் மனசு சரியில்லை, ஒரே சலசலப்பு. அடுத்த வாரம் கடைசி எபிசோடோட உங்களை பார்க்குறோம். பாய் மேட். Uncle Taxi எங்க போகுது? Uncle Taxi எங்க போகுது? வேகம் போகும் நேரம் யாவும் வேணும் உலகுமே. நாங்கள் தேடும் நாடும் யாவும் டாக்ஸி காட்டுமே. Uncle Taxi எங்க போகுது? ரப 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 பபா. Uncle Taxi எங்க போகுது? na 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 na. Uncle Taxi எங்க போகுது? பபா 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 பபா. Uncle Taxi எங்க போகுது? ஸ்கை டைவின் பறவையாகலாம், ராக் கிளைம்பின் பழகி பார்க்கலாம், பிரிஸ்பெயினில் தலைந்து போகலாம், மெல்பர்ன் பூவாசம் தேடலாம், பர்ஃப்ளூ புதுணர்வு தேடலாம், உணவுகளை வேட்டையாடலாம், துள்ளியோடும் கங்கருக்களே குதிரையில் ஆயம் சுற்றி பார்க்கலாம், உடனே வா கிளம்பலாம், ஹாட் ஏர் பலூன் கரவான் இருக்கம், ஆஸ்திரேலியாவை ரசிக்கலாம், நதி கடத்தலாம் கேட்க. Uncle Taxi எங்க போகுது?